உருளைக்கிழங்க கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க அங்கேயே. மண்ணுக்கடியில விளைய வேண்டியது அது கிடையாது, இவதான். நான் என்ன பண்ணேன்னு என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? இங்க பாரு, உருளைக்கிழங்கு இங்க ஆல்ரெடி இருக்குன்னு அதை கையிலே திருப்பி எடுத்துட்டு போலாமான்னு யோசிச்சு. சான்ஸே இல்ல, வேற லெவல். இங்க உருளைக்கிழங்கு இல்ல தெரியலன்னா நீ எவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க, எவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் பண்ணிருக்க? பாவம் வேலையை பார்த்துன்னு அட்வான்டேஜ்னா கிளிகறியா உனக்கு? நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. சாட்டர்டே எபிசோட்ல இதுதான் ஹைலைட்டே. சௌந்தர்யாவால தான் ப்ளூ டீம் தோத்தாங்க. இருந்தாலும் அதுக்கு லக்ஷ்மி மேம் கொடுக்குற ரியாக்ஷன் கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா விளையாட்டுக்கு பேசுற மாதிரி இல்லை, நிஜமாவே மனசு ஆழத்துல இருந்து கோவமா திட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பரவாயில்ல, சௌந்தர்யா பிள்ளை அது ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க. அம்மா கிட்ட தப்பு பண்ணி திட்டு வாங்கிட்டு திருட்டுத்தனமா முழிச்சிட்டு நிப்போல, அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நின்று இருந்தாங்க சௌந்தர்யா. சரி, இந்த சாட்டர்டே எபிசோட்ல என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு வரலாமா? வெல்கம் டு சாம்ரியா சேனல். வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த வாரம் டீமா சேர்ந்து விளையாடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ளூ டீம் ரெட் டீமா பிரிஞ்சு விளையாடுறாங்க. டீம்ல ராஜு, உமேர், பிரியாராமன் மேம். ப்ளூ டீம்ல ஷபானா, நந்தகுமார், லக்ஷ்மி மேம் இருக்காங்க. லாஸ்ட் வீக் ப்ளூ டீம் வின் பண்ணதுனால சட்டப்படி இந்த தடவை ரெட் டீம் தான் வின் பண்ணி ஆகணும் இல்லையா? என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த தடவை கோமாலிஸ்லாம் ஃபேமஸ் வில்லன் கேரக்டர் ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் காஸ்டியூம் போட்டுட்டு வந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேரிங் நடந்தது. 2 குக் அண்ட் 2 கோமாளியை நேருக்கு நேர் நிக்க வச்சு குக் 2 பேரும் போட்டி போட்டு தனக்கு பிடிச்ச கோமாளியை சூஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். அதற்கான போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேலே லைட் ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஃப்ளோரில் ரவுண்டாக மார்க்கும் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்கை சுற்றி போட்டியாளர்கள் சுற்றி வந்து சாங் நிற்கும் பொழுது யார் அந்த ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த சைடில் நிற்கிற 2 கோமாளிஸில் அவங்களுக்கு தேவையான கோமாளிஸை சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் களமிறக்கப்பட்ட 2 கோமாளிகள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் சுனிதாவும். சுனிதா அவங்க நம்பியார் பர்ஃபார்மன்ஸை நம்பியார் அளவுக்கு இல்லை, ஆனால் ஃபன்னியாக பண்ணாங்க. கையில் டயலாக்கை பெட்டாக எழுதி வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க நம்ம சௌந்தர்யாவை தான் யாருமே பெர்ஃபார்ம் பண்ண விடலை. சௌந்தர்யா பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது காமெடி பண்ணுறேன்ற பேரில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சௌந்தர்யாவும் அவங்களோட பல டயலாக்கை மறந்துட்டாங்க. வெங்காயம் வெட்ட மாட்டேன், தக்காளி வெட்ட மாட்டேன், எதையும் வெட்ட மாட்டேன். இனிமே நான் தான் இங்க குக்கு. ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? என்ன பண்ணிடுவானுங்க? நான் சொல்றதான் நீங்க எல்லாருமே கேட்கணும். இந்த டைலாக் தான் இவ்வளவு நேரம் மறந்துட்டு இருந்தியா? ஏன்னா நீங்க எல்லாம் என்ன குக்கா சூஸ் பண்ணீங்கல்ல. வரலாறு தெரியாம பேசுறாங்க. டிவில பார்த்தா தான் புரியும். நீங்கெல்லாம் குக்குன்னு சொல்லி இங்க வந்து ஒண்ணும் இல்ல. இது டிவில பார்த்தாலும் புரியாது. இப்படிதான் குழம்பிட்டாங்க. தான் பேச வந்த டயலாக்கே மறந்துட்டு தனக்கு வந்ததை பேசிக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா. இல்லை, அவங்க எது பண்ணாலும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குங்க. ஸோ அந்த மியூசிக்கல் ரவுண்ட் கேமில் பிரியாராமன் மேம் வின் பண்ணதுனால தனக்கு சுனிதா தான் வேணும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்தது சௌந்தர்யா தான். சௌந்தர்யா லக்ஷ்மி மேமோட பேர் ஆனாங்க. அடுத்து பேரிங்காக வந்தது டாலி அண்ட் ராமரையா. இவங்களுக்காக போட்டி போட 2 குக் உமேர் அண்ட் நந்தகுமார். இதில் நந்தகுமார் வின் பண்ணதுனால அவர் டாலியை தன்னோட கோமாளியா சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ உமேருக்கு ராமர் தான் கிடைச்சாரு. அடுத்து பேரிங்காக வந்தது குரேஷி அண்ட் ஷர்ஜன். இவங்களுக்காக போட்டி போட்ட குக் ராஜு அண்ட் ஷபானா. அதுல ராஜு வின் பண்ணி குரேஷியை தனக்கு கோமாளியா சூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ மிச்சம் இருந்தது ஷர்ஜன் ஷபானாவோட ஜோடி சேர்ந்தாரு. இதுல குரேஷியோட பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். முதல்வன் ரகுவரனா வந்திருந்தாரு. ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் டயலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது, ஃபன்ஃபில்டா இருந்தது. கம்ப்ளீட் என்டர்டெய்னர் தான் இவர். ஜட்ஜஸ்லாம் குரேஷியோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷனே கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாரு குரேஷி. அடுத்து என்ன அட்வான்டேஜ் டாஸ்க் தான். அட்வான்டேஜ் டாஸ்க்காக குக்கெல்லாம் வந்து கோமாளி உலகத்துக்கான கோமாளிஸ் வச்சு தான் டாஸ்கே பண்ணாங்க. ப்ளூ டீம் கோமாளியும் ரெட் டீம் கோமாளியும் பிரிஞ்சு நின்றுந்தாங்க. சில இன்க்ரீடியன்ஸை கண்டுபிடிக்கணும். இன்க்ரீடியன்ஸ்க்கான க்ளூவை ஜட்ஜஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத வச்சு பேண்ட்ரியிலேருந்து இன்க்ரீடியண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த பஸரை ப்ரெஸ் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த மாதிரி எந்த டீம்லேருந்து நிறைய ஆன்சர்ஸ் வருதோ அந்த டீம் தான் வின் ஆகும். இந்த தடவை ப்ளூ டீமில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஷர்ஜன் இருந்தாங்க. அவங்களாலேயே அந்த டீமுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் போச்சு. ஆன்சர்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சாலும் அதில் எடுத்துகிட்டு வரதுல டிலே ஆக்கி பஸர் அடிக்கிறதுல டிலே ஆக்கி நிறைய பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணாங்க. இதுல முக்கியமா பொட்டேட்டோக்கு ஒரு க்ளூ கொடுத்தாங்க. அதுல சிப்ஸ் போட முடியும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா நேரா போய் பொட்டேட்டோவை கையில தூக்கிட்டாங்க. ஆனாலும் அங்க நின்று அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, இஞ்சில சிப்ஸ் போடுவாங்களா அப்படின்ட்டு.
இந்த மாதிரி டவுட்லாம் சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் வருங்க. கரெக்டா எடுத்தாலும் பொட்டேட்டோவை கையில வச்சுட்டே ரொம்ப நேரம் யோசிச்சு நின்றுருந்தாங்க. அதுக்குள்ள ராமராயா அந்த பொட்டேட்டோவை தூக்கிட்டு வெளியில வந்து பஸர் அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ளூ டீம் நிறைய பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணி ரெட் டீமுக்கு வின்னிங் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் ப்ளூ டீமை சேர்ந்த நந்தாவும் லக்ஷ்மி மேமும் சௌந்தர்யா மேலேயும் ஷர்ஜன் மேலேயும் கொலை வெறியில வெளியில வந்தாங்க. ஷர்ஜனை துரத்திட்டு போய் நந்தா அடிச்சாரு. லக்ஷ்மி மேம் உள்ள இருந்து வரும் பொழுதே இன்னைக்கு போய் சௌந்தர்யாவை அடிக்கிற அடியில அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நமக்கு காட்டும்பொழுது அவங்க கையில ஒரு பேனை வச்சுட்டு நின்று இருந்தாங்க. சௌந்தர்யாவை அடிக்கிற மாதிரி. சௌந்தர்யா ஒரு மூலையில நின்று சத்தியமாவே ஆன்சர்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொட்டேட்டோவை எடுத்துட்டு அவங்க திரும்பி ஓடி வராம இருந்தாங்க பாத்தீங்களா. அதை பார்த்து லக்ஷ்மி மேமுக்கு ரொம்ப கோபம். சௌந்தர்யா தெரிஞ்சு செய்யறாங்களா இல்ல காமெடியா இருக்கும்னு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்றதுதான் லக்ஷ்மி மேமுக்கு டவுட் போல. இந்த கோபத்தோடயே சௌந்தர்யாவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாவும் பாவம் கம்மியா மார்க் வாங்கின குழந்தை திட்டு வாங்குற மாதிரி சாம திட்டு வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல சௌந்தர்யா ஆர்மி பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்காக பொங்கி எழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சௌந்தர்யாவை ரொம்ப மார்க் பண்றாங்கப்பா அப்படின்ட்டு இப்போ சமூக வலைதளத்துல ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. என்ன கேட்டா அங்க எல்லாரையுமே தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் சௌந்தர்யாவையும் கிண்டல் பண்றாங்கன்னு தோணுது. ஆனா இந்த லக்ஷ்மி மேம் தான் கொஞ்சம் டூ மச்சா இந்த மாமியார் ஃபீலிங் கொடுக்குறாங்க. மற்றபடி ஆல் ஃபன் தான். சௌந்தர்யாவும் அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ மொத்தத்துல அட்வான்டேஜ் வின் பண்ணது ராஜு, உமேர் அண்ட் பிரியா ராமன் மேம். நிறைய எபிசோட்ல என்ன சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சௌந்தர்யாவுடைய ஒரு ஃபன் மொமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கும் தான் நீதி சௌந்தர்யா உன்னை நான் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். ஏன்டா போன எபிசோடுக்கு முன்னால ஹாய் சௌந்தர்யா போன எபிசோட்ல இருந்து ஹாய் சௌந்தர்யான்னு உன்னை கூப்பிடுறேன். புரியலையே. யாரு காரணம் அதுக்கு? யார் தான்? ராஜு தான் காரணம். யார் உனக்கு ஆய் வந்ததுக்கு நான் காரணம். ஆட்டாவே, அந்த பிரியாணி அவன் தின்னு எனக்கு துணி இருக்கா எனக்கு. அது என்னங்க வார்த்தை துணி இருக்கான்? சௌந்தர்யானாலே செம்ம ஃபந்தால ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்க ரியாக்ஷனே போதும் நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாமா. Till then it's bye from Jemima. Take care.